Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான பருப்பு ரசம் வந்து செஞ்சு பார்க்க போறோம். அதுவும் ஒரு டிஃபரண்டான ஸ்டைல்ல நம்ம செஞ்சு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல giveaway போயிட்டு இருக்கு. இன்னும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலனா சீக்கிரம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. and giveawayயோட கரெக்ட்டான கிரைட்டீரியா என்னன்னு பார்த்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா எந்த ஒரு கமெண்ட்ஸும் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் ஆகிறதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. சோ நீங்க வந்து பார்த்துட்டு கமெண்ட்ஸும் கொடுக்கணும், லைக் பண்ணிருக்கணும், ஷேர் பண்ணிருக்கணும். சோ இதெல்லாம் எதையும் கிரைட்டீரியாவும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணினீங்க மட்டும்தான் நீங்க வந்து செலக்ட் ஆக முடியும். ப்ளஸ் ஏன் நான் இதை சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து டார்கெட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து நீங்க வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன ஆழாக்களவுக்கு எடுத்துக்கோங்க பருப்பு. அது நல்லா வந்து ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரசம் வந்து தண்ணியாக தான் இருக்க போகுது. இப்போ இது கூட வந்து நம்ம 4 தக்காளி வந்து சேர்க்க போகிறோம். நல்ல பழுத்த தக்காளியை நல்லா வந்து 4 பக்கமும் கீறி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் காம்பை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் 4 பக்கம் கீறி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து அதோட ஜூஸ் இறங்கும். ப்ளஸ் நல்லா வேகவும் செய்யும். ஸோ 4 தக்காளி நம்ம வந்து இதே மாதிரி எடுத்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே வரும். டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அடிச்சிக்க முடியாது. நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த ரசம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நார்மல் ரசத்தோடு இது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ 4 தக்காளி நம்ம சேர்த்துட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கர் போட்டுட்டு ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம பருப்பு எவ்வளோ நேரம் வேக வைப்போம், 4 விசில் டு 5 விசில் அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட அந்த தண்டு மட்டும் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ரெடியாக. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 5 விசிலுக்கு அப்புறமா நமக்கு நல்லா வந்து குழஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்க தக்காளியை மட்டும் தனியாக வந்து எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது கூட இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடையிறதுக்கு மேலெல்லாம் திரிக்கும். அதனால் தக்காளி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பருப்பை வந்து நம்ம கடையலாம். நல்லா ஒரு மத்து எடுத்துக்கோங்க. மத்து வச்சு நாங்கள் நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. நான் ஒரு 5-6 விசில் விட்டனால நல்லா மசிய வந்திருக்கு. நமக்கு அந்தளவுக்கு பருப்பு வந்து ரொம்ப இதுவாக முழுசாக இருக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மசிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதே மத்தால் நம்ம வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். உங்களுக்கு மசிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஒரு சுற்று விட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஆனாலும் நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி ரசம்னாலே கொஞ்சம் தக்காளி அங்கங்கே இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. ஏன்னா மிக்சியில் அரைச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நல்ல பியூரே மாதிரி கிடச்சிரும். ரொம்ப வந்து நல்லா வந்து ஜூஸாகவே ஆகிடும். அதனால நம்ம மற்ற கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, மத்தில் வந்து கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே தக்காளி வந்து லைட்டாக தெரியும், நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் மத்திலேயே வந்து டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைஞ்சி விட்டுறேன். இப்போ நம்ம இதை கடைஞ்சாச்சு. இதோட நம்ம வந்து பருப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம் ரசம். இப்போ நான் வந்து பருப்பு சேர்த்துட்டேன். நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் நீங்கள் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணலாம். இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் ரசம் செய்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் ரசத்துக்கு என்ன மாதிரி போடுவோமோ அந்த மாதிரி தான் போட போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நான் இங்கே சேர்க்க போகிறேன். ஸோ பச்சை மிளகா வந்து நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகா வந்து ஒரு 3 பச்சை மிளகா வந்து நான் இதில் கீறி சேர்த்துருக்கேன். அண்ட் காஞ்ச மிளகாலையும் நமக்கு வந்து கொஞ்சம் காரம் கிடைக்கும். ஸோ அதனால் இதுவே வந்து போதுமானது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் தேவைப்படும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பூண்டு பல், அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு, இது எல்லாத்தையும் வந்து அரைச்சி கொரகொரப்பாக எடுத்து வச்சுருந்ததையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கோங்க. நான் சிம்லேயே தான் எல்லாத்தையும் வதக்குறேன். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, அதை வந்து நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரசம்னாலே நமக்கு வந்து தண்ணியாக தான் இருக்கும். அதனால ரசத்துக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கணும்னு அவசியமே இல்லை. வேணும்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிச்சு. ஸோ ரசம்னாலே தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்கட்டும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளி வந்து சேர்க்கக்கூடாது. அதுதான் மெயின் இதில் டிஃப்ரென்ஸு. நம்ம அதுக்கு பதிலாக தான் நம்ம தக்காளி வந்து சேர்த்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி கொதி வரணும். இது கொதி வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து உப்பு வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உப்பு பற்றிருக்காது. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துடணும் பருப்புக்கு மட்டும். கொஞ்சமாக இப்போ வந்து தேவையான அளவுக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட பருப்பு ரசம் வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணுன்னு நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இதை வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே. அண்ட் ஆல்சோ கிவ்அவேல வந்து கரெக்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிளாக ஆக முடியும். ஸோ உங்களுக்கு அது பார்க்கணுன்னா அந்த வீடியோக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.